இணையதள வானொலி நேர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை தோறும் உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் மலேசிய மண்ணிலிருந்து ருக்மணி உங்களுடன் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உள்ளேன். என்னோடு இணைந்திருங்கள். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. கோபத்திற்கு கோபமே முடிவல்ல. உலக வரலாற்றில் வாளினால் வெற்றி கொள்ள முடியாத அநேக காரியங்கள் அன்பினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கின்றன. பலத்தினால் முடியாத காரியங்கள் எல்லாம் அன்பொழுகும் இனிய சொற்களால் முடிக்கப்பட்டுள்ளன. அதனால் அடக்குமுறையால் அடைய முடியாத காரியங்களை எல்லாம் கூட அன்பால் அடைந்து விடலாம். நம் மனதில் அதற்கான பரந்த மனப்பான்மை மட்டும் வேண்டும். நாம் பழகும் ஒவ்வொருவர் மீதும் நமது அன்பானது பெருக்கெடுத்து ஓட வேண்டும். மனிதன் மனிதனாக வேண்டுமானால் அவன் அன்புமயமாக மாற வேண்டும். அன்பே உலகை ஆள வல்லது. உலகின் துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரே வழி மனிதன் அன்புருவாக திகழ வேண்டும் என்பதுதான் புத்தர் கண்ட உண்மை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மற்றொரு கன்னத்தையும் காட்டு என்றார் இயேசுநாதர். இவர்களெல்லாம் அன்பின் திருவுருவம் ஆனார்கள். சொல்ல போனால் அன்பே மதங்களின் அஸ்திவாரமாக இருந்தது. அன்பையே தங்களின் மதங்களின் அஸ்திவாரமாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் அன்பு பீரிட்டு எழுந்தது. அவர்களது வாக்கிலும் செயலிலும் அன்பு சுரிந்தது. இவ்வன்பின் பெருக்கினாலேயே அதன் மாபெரும் சக்தியினாலேயே அக்காலத்தில் இருந்த மக்கள் அவர்கள் பின்னாலேயே சென்றனர். அவர்களது அன்புமயமான கொள்கை மக்களை கட்டி இழுத்துச் சென்றது. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னான நன்மையும் செய்துவிடல் என்றார் திருவள்ளுவர். மகாத்மா காந்தி சிறையில் இருந்தபொழுது ஸ்மட்ஸ் என்ற மகா கொடியவன் ஜெயிலராக இருந்தான். எல்லா கைதிகளையும் எலும்போடிய அடிப்பவன். காந்தியையும் கீழே தள்ளி தன்னுடைய பூட்ஸ் காலால் பலமுறை மிதித்தான், அடித்தான். அடிக்கும் போது எல்லோரும் ஐயோ என்று அலறினார்கள். ஆனால் மகாத்மா காந்தி மட்டும் ராம் ராம் என்று சொன்னது அவனை மிகவே யோசிக்க வைத்தது. அன்று முதல் காந்தியை அடிப்பதை நிறுத்தினான். ஆனால் காந்தியை அவ்வப்போது உற்று பார்த்தான். லேசாக புன்முறுவல் காட்டினான். ஒரு நாள் மிஸ்டர் காந்தி என்று கனிவாக அழைத்து, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ நினைக்கின்றேன், என்ன வேண்டும் என்றான். ஏதாவது புத்தகங்கள் கொடுங்கள் என்றார் காந்தி. அவன் பைபிள் சார்ந்த 2 நூல்களை பரிசாக கொடுத்தான். இந்த தொடக்கம் நட்பாக மாறியது, வளர்ந்தது. ஒரு நாள் காந்தியிடம் வந்த ஸ்மட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் ஒரு வருத்தமான செய்தியையும் கொண்டு வந்துள்ளேன் என்றார். மகிழ்ச்சி எது, வருத்தம் எது என்று கேட்டார் காந்தி. இன்று உங்களுக்கு விடுதலை, இது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் உங்களை பிரிய என்னால் முடியவில்லை, இது வருத்தமான செய்தி என்றான் ஸ்மட்ஸ். காந்தி சொன்னார், நானும் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன், என் நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தான் சிறையில் தைத்த பூட்ஸையை அவரிடம் கொடுத்தார். இவ்வளவு துல்லியமாக தைக்க என் கால்களின் அளவு எப்படி கிடைத்தது என்று கேட்க சிரித்தபடி காந்தி தனது மார்பு துண்டை அகற்றினார். ஆரம்பத்தில் ஸ்மட்ஸ் காலால் உதைத்த போது ஏற்பட்ட வடுக்கள் அங்கு இருந்தன. இந்த வடுக்களை அளந்துதான் தைத்தேன் என்று காந்தி சொன்னார். தடால் என்று சத்தம் கேட்டது. ஸ்மட்ஸ் கீழே விழுந்து காந்தியின் கால்களை பிடித்து கதறினான். நான் மிருகம், கொடிய கேவலமான மிருகம், என்னை மன்னித்து விடுங்கள், இனி யாரையும் அடிக்க மாட்டேன் என்றார். ஒரு நிமிடத்தில் ஒரு கொடிய மிருகம் மென்மையான மனிதனாக மாறியது.
கல்லையும் கனியாக மாற்றலாம் என்று இதைத்தான் சொன்னார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. நாம் நினைத்தால் யாரையும் மன்னிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும். மன்னிக்கின்ற மனம்தான் மனிதனை மகாத்மாவாக மாற்றும். அன்பே சிவம், கருணையே இயேசு, நற்பண்பே நபிகள். மனிதன் மகிழ்வுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட மனிதமே மிகச்சிறந்த பண்பு. கோபத்திற்கு கோபமே முடிவல்ல. வளமான வாழ்வு பெறுவதற்கு மூலதனங்களில் முக்கியமான ஒன்று பிறரை மகிழச் செய்யும் தன்மையாகும். அன்பால் மகிழச் செய்ய வேண்டும். நாம் அவ்விதம் நடந்து கொள்ளாவிட்டால் நம்மீது அன்பு செலுத்துவோ நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கோ யார் முன் வருவார்கள்? நம்மை சுற்றி நண்பர்கள் பலர் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதே போல் மற்றவர்கள் பால் அன்பு காட்டி அவர்களை மகிழச் செய்ய வேண்டும் அல்லவா? அதை விட்டுட்டு எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? காந்தத்தை நோக்கி இரும்பு ஓடி வருவது போல பிறர் நம் பால் ஓடி வர வேண்டும். அதற்கு அவர்கள் மீது நாம் வற்றாத அன்பு செலுத்த வேண்டும். நமது அன்பில் மூழ்கும் அவர்கள் அப்படியே திளைத்து போய் விடுவார்கள். அதன் பிறகு நம்மை சுற்றி வர கேட்க வேண்டுமா என்ன? பிறர் நம்மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினால் அது முற்று பெற அதிக நாட்கள் கூட ஆகலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் பிறர் மீது அன்பு செலுத்துவதானால் ஒரே நிமிஷத்தில் பெற்றுவிடலாம். மருந்து நம்மிடம் இருக்கும் பொழுது பிறரிடமிருந்து ஏன் நாம் எதிர்பார்க்க வேண்டும்? அத்துடன் பிறருடைய நட்பையும் நல்ல அபிமானத்தையும் நாம் பெற விரும்பினால் அவர்கள் மீது அன்பு செலுத்தினால் மட்டும் போதாது. அப்படி நாம் அன்பு செலுத்துவதை அவர்கள் உணரும்படியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்த்தரப்பிலிருந்து அன்பு பீரிட்டு எழுந்து நம்மீது பாயத் தொடங்கும். ஆனால் நாம் அவர்கள் மீது செலுத்தும் அன்பானது மாசு மறுவற்ற பத்திரை மாட்டு தங்கம் போல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது விரைவில் அவர்களை கவர்ந்திருக்க முடியும். அவர்களும் அதை எளிதில் உணர்ந்து கொள்வார்கள். பிறர் நம்மீது அன்பு செலுத்துவதாக பாவனை செய்வதை விட நாமே உண்மையான ஆத்ம ரீதியினான அன்பை செலுத்துவதில் எவ்வித சிரமமும் இல்லையே. இந்த சுலபமான முறையை கைவிட்டு துன்ப வழியை பின்பற்றி நாம் ஏன் அல்லல் உருவானேன்? அவருடைய சிறந்த பண்புகள், அவருக்கு இன்பம் அளிக்கும் செயல்கள், குண விசேஷங்கள் முதலியவற்றை நாம் சற்று ஆழ்ந்து கவனித்து வந்தால் போதும். அவர் மீது நமக்கு ஒருவித உண்மையான அன்பு அவசியம் ஏற்பட்டுவிடும். ஒரு மாபெரும் தலைவருக்கு செய்தி ஒன்றை கொண்டு போனார் ஒரு பிரமுகர். அப்பொழுது அங்கிருந்த சூழ்நிலையை கண்டுவிட்டு, நான் இன்னாரிடமிருந்து அந்தரங்க செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். தங்களை தனியாக சந்தித்து அதை எப்பொழுது சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டாராம். அதற்கு அம்மாபெரும் தலைவர் சொன்னாராம், நீங்கள் இங்கு விருந்தினராக வந்துள்ளீர்கள், அதனால் நீங்கள் தான் எனக்கு உத்தரவிட வேண்டும் என்றாராம். என்ன பரந்த மனது அவருக்கு! நிறைகுடம் எப்பொழுதுமே நீர் தழும்பாதாம். நாம் கடவுளை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் கடவுள் நம்மை நோக்கி 10 அடிகள் எடுத்து வைப்பார் என்று சொல்வதுண்டு. ஆனால் நாம் முதலில் அடியெடுத்து வைக்க வேண்டுமே. அதன் பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் இதை கொண்டுதான். அதனால் நாம் பிறர் மீது அன்பு செலுத்துவதில் முந்திக் கொள்ள வேண்டும். அதில் அவசியம் நாம் வெற்றி அடைவோம். கோபத்திற்கு கோபமே முடிவல்ல. கலிங்கத்து போரின் கோர காட்சியை கண்ட அசோகர் இரத்த கண்ணீர் விட்டார். இனிமேல் போரே கூடாது, அன்பினால் தான் ஆள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டார். அதன் பிறகு தன் மன உறுதியை கடைசி வரை காப்பாற்றினார். அன்பினால் அவர் ஆண்டாரே அன்றி ஆயுதமேந்தி அல்ல.
அதனால் ஏதோ ஒரு தடவை தவறிவிட்டாலும் உண்மையை உணர்ந்ததும் நாமே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். திருந்திய பிறகு நாம் அன்புமயமாக ஆகிவிடுவோம். ஒவ்வொருவரிடமும் அன்பு இல்லாமல் இல்லை. இயற்கையின் படைப்பில் எல்லோரிடமும் அன்பு என்ற குணம் நிச்சயம் உண்டு. மனைவி, அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, அம்மா, அப்பா என்று ஏற்படுத்தி கடவுள் அன்பு சங்கிலி கொண்டு அனைவரையுமே பிணைத்துள்ளார். இருந்தும் அவ்வன்பை பெருக்கி நாம் அனைவருக்கும் விநியோகிக்க வேண்டும். உலகளாவிய நிலையில் உயர வேண்டும். அதனால் ஏதோ ஒன்றை புதிதாக செய்ய வேண்டுமோ என்று எண்ண வேண்டாம். நம்மிடம் உள்ளதை நாம் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அத்துடன் நம்முடைய வளமான வாழ்விற்கு, நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அன்புள்ளம் கொண்டிருப்பது மிகவும் மேலானது. அதுவே நம்மை சீக்கிரத்தில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். மற்றவர்களால் நாம் விரும்பப்படுவதை விட அவர்களை நாம் விரும்புவதுதான் வாழ்க்கையின் வெற்றியில் மறைந்துள்ள ரகசியமாகும். நமக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ்வதில் ஆழ்ந்த திருப்தியும் பெரும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் ஆத்திரம் கூடாது. சில சமயம் நம்முடைய பணியாளரோ அல்லது நண்பனோ நம்மை பற்றி அனாவசியமாக குறை கூறும் இயல்புடையவர்களாக கூட இருக்கலாம். அத்தருணத்தில் நாம் ஆத்திரத்தை காட்டுதல் சரியென்று. நாம் அன்புள்ளம் கொண்டிருந்தால் நம்மால் அந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள முடியும். அந்த ஆத்திரம் அனுதாபமாகவோ அல்லது அன்பாகவோ மாற வேண்டும். துவக்கத்தில் தொந்தரவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வுலகில் பிறரோடு நாம் ஒட்டித்தான் வாழ வேண்டி இருக்கிறது. அதனால் நமது அன்பு உள்ளத்தை காட்டி அவர்களுடன் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். சில சிறு வயதிலிருந்தே பிறரால் அன்பு காட்டப்படாமல் அலட்சியப்படுத்தப்பட்டு வளர்ந்திருக்கலாம். அப்படி அன்பு செலுத்த அவர்களுக்கு யாருமே இல்லாமலும் இருந்திருக்கலாம். இவ்வண்ணம் வளர்ந்தவர்கள் பிறர்பால் ஒருவித வெறுப்பு கொண்டு ஒட்டி பழகாததோடு எப்போதும் குறை கூறிக்கொண்டே திரியலாம். முக்கியமாக இவர்களை புரிந்து கொண்டு ஒதுக்கிவிடாமல் அன்பு கொண்டு அனுதாபத்துடன் பழக வேண்டும். அவர்களோடு வழிய பழகி அவர்களை நமது அன்பால் நினைத்தால் கூட பரவாயில்லை. நமது அன்பில் கட்டுண்டு அவர்கள் சீக்கிரத்தில் நல்ல நண்பர்களாக கூட மாறிவிடுவார்கள். நம்முடைய மேலான அன்பு எத்தனை மேலான காரியத்தை செய்கிறது என்று பாருங்கள். உண்மையிலேயே அந்த மாதிரியான அன்பு வலிவு கொண்டது என்று கூறுவார்கள். மனிதனுடைய 2 பெரிய இன்பங்கள் எது தெரியுமா? பிறரிடம் அன்பு காட்டுதல் ஒன்று, பிறரை புகழ்தல் மற்றொன்று. இவ்வண்ணமாக சிறந்த இடத்தை பெற்று அன்பு நம்மிடம் எப்பொழுதுமே குடிகொண்டிருக்கட்டும். அதனால் நமக்கு அநேக நன்மைகள் வற்றாமல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்வும் வளமான வாழ்வாக அமையும். பிரபலமான தத்துவ ஞானி ஒருவர் கூறுகிறார், மற்றவர்களை அன்பால் மகிழச் செய்வதே ஒருவன் பெற்றிருக்க வேண்டிய பாக்கியங்களுக்கெல்லாம் மிகவும் மேலான பாக்கியமாகும் என்கிறார். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டுமே. நாம் நல்ல மனிதர்களாக கூட இருக்கலாம். ஆனால் மற்றவரிடம் அன்பு காட்டி அவர்களை மகிழச் செய்யும் அந்த அன்பானது அனைத்திலும் உயர்ந்ததாகும். அந்த அன்பு காட்டும் பண்பு இல்லாவிட்டால் பிறரை நம் பால் இழுத்து வைத்துக் கொள்ள முடியாது. நல்ல மனிதர்கள் நட்பு செய்வதற்கேற்ற அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கோபத்திற்கு கோபமே முடிவல்ல. பொதுவாக கோபத்தை பற்றி நாம் நேர்மறையான சிந்தனையே கொண்டுள்ளோம். அதாவது கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும். கோபம் தீயதென்று நாம் அறிந்த ஒன்றுதான். அதனால்தான் கோபப்படுபவர்கள் எனக்கு கெட்ட கோபம் வரும் என்றுதான் கூறுவார்களே தவிர எவரும் எனக்கு நல்ல கோபம் வரும் என்று கூறுவதில்லை. கோபம் என்பது நமது குணமே அல்ல, அது பஞ்ச விகாரங்களில் ஒன்றாகும். நமக்கு பிடிக்காத வெளிப்புற சூழ்நிலைகளை கண்டு நமக்குள் இருந்து வெளிப்படும் ஒரு எதிர்மறையான உணர்ச்சியே கோபமாகும்.
நாம் கோபம் கொள்வதற்கு பல காரணங்கள் கூறினாலும் முக்கியமான காரணம் ஒன்றாகும். அதாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமையே நமக்கு கோபத்தை தூண்டுகிறது. இதுதான் நிதர்சன உண்மை. முதலாவதாக, பிறர் செய்யும் தவறுகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத தருணத்தில் நமக்கு கோபம் வருகிறது. அவர்கள் ஏற்கனவே தவறு செய்து விட்டார்கள். அதனை கண்டு கோபம் கொள்ளும் போது நாம் மேலும் ஒரு தவறு செய்கிறோம் என்பதுதானே உண்மை. அடுத்து, பிறர் நம் மீது கோபம் கொள்ளும் பொழுது நமக்கு கோபம் வருகிறது. ஒருவர் நம்மீது கோபம் கொண்டால் பதிலுக்கு நாமும் கோபம் கொள்ள வேண்டும் என்று சட்டம் ஏதும் கிடையாது. ஒருவர் விரும்பாவிட்டால் இருவரால் சண்டையிட முடியாது என்றொரு கூற்றும் உண்டு. ஒருவர் கோபப்படும் பொழுது மற்றொருவர் அமைதியாக இருந்து விட்டால் அங்கு சண்டைகள் வருவதற்கே வாய்ப்பில்லை. சில நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஒரு சின்னத்தை குத்தி விடுவதுண்டு. அதாவது, அவர் இப்படித்தான், அவர் மாறவே மாட்டார், அவர் எப்பொழுதும் என்னை குறை கூறிக்கொண்டே இருப்பார். இப்படி பலவிதமான சின்னங்களை குத்தி விடுகிறோம். அப்பொழுது அவர்களை நாம் சந்திக்கும் பொழுது முதலில் அவர்களின் மாறாத தன்மைகள் தான் நமக்கு ஞாபகம் வருகின்றன. அதனால் அவர்களிடத்தில் கோபம் கொள்கிறோம். சில நேரங்களில் பிறரின் மனதை கூட நாம் படிப்பதுண்டு. ஒருவர் எவ்வித காரணமும் இன்றி யதார்த்தமாக ஒரு வார்த்தை கூறியிருப்பார். ஆனால் நாமோ இல்லை, அன்று நடந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் இப்படி கூறியிருக்க வேண்டும் என்று நாமவே கற்பனை செய்து கொண்டு அவர்களிடத்தில் கோபம் கொள்கிறோம். பிறரின் மனதை படிப்பது தவறில்லை, ஆனால் தப்பாக படிக்கக்கூடாது. பிறரை மனதை படிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த கதையை கேளுங்க. கால்நடையாக யாத்திரை மேற்கொண்ட துறவி ஒருவர் செல்லும் வழியில் ஒரு ஊரில் தங்கி செல்வதற்காக அந்த ஊர் பெரியவரிடம் அனுமதி கேட்டார். ஐயா, இன்று ஒரு நாள் மட்டும் நான் இந்த ஊரில் தங்கி செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று. அந்த பெரியவரும் அதற்கு சம்மதித்து அந்த துறவியை தன் வீட்டிலேயே தங்க வைத்தார். அன்று இரவு அந்த பெரியவர் அந்த துறவியை நன்கு உபசரித்தார். அதற்கு பிரதிபலனாக அந்த துறவி பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்கள் என்னை நன்கு உபசரித்தீர்கள். இதற்கு பிரதிபலனாக நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் சொல்லிக் கொடுக்கின்றேன். அதாவது, மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்ற கண்டுபிடிப்பதற்கான அந்த தந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று கூறினார். அதாவது, மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் அந்த தந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்றார். அதற்கு பெரியவர், அதையெல்லாம் வேண்டாம் ஐயா, உங்களை நன்கு உபசரித்து அனுப்பினால் அதுவே எனக்கு மன திருப்தியாகும் என்று கூறினார். அன்று இரவு கழிந்தது. மறுநாள் காலை துறவி பெரியவரிடம் விடை பெற்று கொண்டார். அப்பொழுது அந்த துறவி பெரியவரை பார்த்து கூறினார், ஐயா, நேற்று இரவு மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளும் அந்த தந்திரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று கூறினேன். நீங்கள் வேண்டாம் என்று தடுத்து விட்டீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வது ஒரு கொடுமையான விஷயம். அவர்கள் மனதில் இருக்கும் பொய், சூது, வாது இதெல்லாம் எனக்கு தெரிவதால் அவர்கள் மீது என்னால் உண்மையான அன்பு செலுத்த முடிவதில்லை. அவர்கள் நல்ல விஷயங்களை கூறினாலும் கூட என்னால் காது கொடுத்து அதனை கேட்க முடியவில்லை. அவர்கள் உள்ளார என்ன நினைக்கின்றார்கள் என்பதையே தான் என் மனம் பார்க்க சொல்கிறது. ஆகையால் நீங்கள் தடுத்ததுக்கு மிக்க நன்றி என்று கூறினார். ஆம், நாம் மற்றவர்களோடு நல்ல நட்புறவு கொண்டிருக்க வேண்டுமானால் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிடுவோம். சில நேரத்தில் அவர்கள் ஒன்றுமே நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் நாமவே கற்பனை செய்து கொள்வோம். உதாரணத்திற்கு, நாம் ஒருவரை பார்த்து வணக்கம் சொல்கிறோம். அவர்கள் பதிலுக்கு வணக்கம் சொல்லாமல் போய்விட்டார்கள். ஏதோ வேலையாக அவசரமாக போயிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய மனதிலோ
பார், நான் மரியாதையாகத்தானே அவருக்கு வணக்கம் சொன்னேன், பதிலுக்கு வணக்கம் கூட சொல்லாமல் போய்விட்டாரே, அவருக்கு எவ்வளவு தலைகணம் இருக்கும் அப்படி என்று அவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போவோம். காரணம், மற்றவர்களை பற்றிய வீணான விஷயங்களை நம் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு இறைவன் குடியிருக்க மாட்டார். மற்றவர்களை பற்றி எடை போடுவதிலே நமது நேரத்தை செலவழித்து விட்டால் அவர்களை நேசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். அடுத்து, வேண்டுமென்ற அதிகாரம், அதாவது பிறரை கட்டுப்படுத்த நினைப்பது. நீ இப்படித்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும். நம்முடைய ஆசைகளை பிறர் மீது திணிக்க முயல்வது. அதன்படி அவர்கள் நடக்காத போது நமக்கு அவர்களிடம் கோபம் வருகிறது. கோபம் கொள்வதால் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறோம். உறவுகள் பாதிக்கின்றன. இதய துடிப்பு அதிகரிக்கும். அதிகளவு சக்திகள் விரயமாகின்றன. உடல் நோய்கள் அதிகரிக்கின்றன. குறைந்த 6 மாதங்களாவது அதன் பாதிப்பானது நம் மனதில் இருக்கும். இவற்றிலிருந்து விடுபட வழி தேட வேண்டும். நிச்சயமாக வழி உண்டு. அதனால்தான் முதலிலேயே கூறினேன், வாளினால் வெற்றி கொள்ள முடியாத எத்தனையோ காரியங்கள் அன்பினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது என்று. ஆப்பிரிக்க புரட்சி தலைவர் நெல்சன் மண்டேலா சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது, நான் வெளியில் வந்ததும் எனக்கு துரோகம் செய்த அனைவரையும் நான் பழிவாங்குவேன் என்று சூளுரைத்தாராம். ஆனால் சிறையில் இருந்த சமயத்தில் அவர் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை படித்தாராம். விடுதலையாகி வெளியில் வந்ததும் நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்று கூறினாராம். இன்று உலகம் அவரை போற்றி புகழவில்லையா? ஒரு சூழ்நிலையை நாம் 3 விதத்தில் கையாள்கிறோம். ஒன்றாவது, ஒருவர் கோபம் கொள்ளும் பொழுது பதிலுக்கு நாமும் கோபம் கொள்கிறோம். இரண்டாவது, ஒருவர் கோபம் கொள்ளும் பொழுது அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறோம். மூன்றாவது, ஒரு கணம் நிறுத்தி அவர் கோபம் கொள்வதற்கு நான் எவ்விதத்திலாவது காரணமா என்று சற்று சிந்தித்து பார்ப்பது. ஒரு சூழ்நிலை என்பது 10 விழுக்காடு மட்டுமே. ஆனால் அதனை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பது மீதம் 90 விழுக்காட்டில் அடங்கி விடுகிறது. நாம் நினைத்தால் சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும். நாம் கோபப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எவராலும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அதே சமயம் நாம் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எவராலும் நம்மை கோபப்பட வைக்க முடியாது. நமது சுயதர்மமே அமைதியும் அன்பும் தான். கோபமானது இடையில் நம்மிடம் வந்து ஒட்டி கொண்ட இடைச்சேர்க்கை. கோபமும் ஒருவித மன பாதிப்பாகும். ஆக மனம் வலுப்பெற மனதை இறைவனிடத்தில் செலுத்துவோம். காரணம், இழந்துவிட்ட நமது ஆதி குணங்களை நமக்குள் மீண்டும் கொண்டு வருவதற்கு தியானமே சிறந்த வழியாகும். அதே நேரத்தில் அன்பினால் எளிதில் வெற்றி அடைந்து விடலாம். ஒரு செல்வந்தனால், கோடீஸ்வரனால் ஆற்ற இயலாத காரியத்தை நம்முடைய அன்பு நிரம்பிய நல்ல மனமானது ஆற்றிவிடும். அதற்கு அத்துணை வல்லமை உண்டு. நாம் அது அறிந்து அன்பு உள்ளத்தை பயிற்சி செய்து கொள்ள வேண்டியதுதான். மற்றவர் மீது அன்பு செலுத்துவது நம்முடைய நல்ல குணத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு நம்மை அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு முழு மனிதனாக வாழச் செய்கிறது. அது நமக்கு கிடைப்பதற்கரிய பேரல்லவா? அத்துடன் நம்மிடம் உள்ள கெட்ட குணங்களான பொறாமை, எரிச்சல், சிடுசிடுப்பு, அற்பத்தனம் முதலியவற்றை அடியோடு அது அழித்து விடுகிறது. நமது வாழ்வு பாலைவனம் போன்று இருந்தால் இதை எளிதில் பூஞ்சோலையாக்கி நம்மை மகிழ்விக்கக்கூடிய சக்தி அன்புக்கு உண்டு. வாழ்வு குறுகியது. அதனால் நாம் செல்லும் இடமெல்லாம் சுயநலத்தை மறந்து அன்பை வழங்க பழகிக் கொள்வோம். அதனால் நாம் வெகுவாக ஆத்ம திருப்தி பெற்று விடுவோம். தன்னலம் கருதாது உழைத்து நமது வாழ்க்கைக்கு வளம் சேர்த்து கொள்வோம். அதனால் அனைவருடைய உள்ளங்களையும் வளப்படுத்துவதோடு நாமும் மகிழ்ச்சி அடைவோம். உலக முன்னேற்றத்தின் வித்துக்கள், உலக வாழ்க்கையின் உயிர்கள், தியாகிகள் தான். இன்றேல் இவ்வுலகம் மனமில்லாத மலர் போன்று ஆகிவிடும். அனைத்து சௌகரியங்களுடன் வாழ்ந்து வந்த அரசகுமாரன் சித்தார்த்தன், புத்தன்
அத்தனையையும் தியாகம் செய்து துறந்து காட்டிற்கு ஏன் ஓடினார்? மக்கள் மீது ஏற்பட்ட அன்பினால் தானே. இவ்வுலகில் இம்மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் நாமும் ஒரு அங்கமாவோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய வளமான வாழ்க்கை இவ்வுலகிற்கு எவ்விதமேனும் உபகாரம் இல்லாமல் போய்விடக்கூடாது. நமது கால்கள் நாம் செல்லும் இடமெல்லாம் நடந்து செல்கின்றன. நமது கண்களோ நாம் விரும்புவதையெல்லாம் பார்க்கின்றன. அவற்றின் இயற்கை தர்மம் அது. அதற்காக கூலியா கேட்கின்றது? இல்லையே. அவ்வண்ணமே இவ்வுலகில் ஓர் அங்கமாக உள்ள நாமும் கடமை என்று எண்ணி அவரவர் மீது அன்பு காட்ட வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அதை நமது கடமையாக கொண்டுவிட்ட பிறகு அதில் அதிருப்திக்கு இடம் ஏது? இயற்கையின் தர்மத்தை நாம் செய்வதால் நாம் திருப்தியே கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் தியாகத்தால் உயர்ந்தவர். எனக்கு நானே நன்மை செய்து ஒரு மோட்சத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கு அன்பு காட்டி நன்மை செய்து 1000 நரகங்களுக்கு செல்ல நான் தயார் என்று மார்த்தட்டுகிறார் விவேகானந்தர். இவ்வண்ணமாக தியாக உணர்வால் அல்லவா அவர் உயர்ந்து போனார். இடையில் நம்மை அதிகார ஆசை வந்து கூட மயக்கும். பிறர் மீது பொறாமையும் கொள்ளச் செய்யும். நாம் ஜாக்கிரதையாக இருந்து அவற்றை அவ்வப்பொழுது களைந்தெறிய வேண்டும். கடமையை செய்கிறோம் என்ற மனப்பாங்கை நமக்குள் நாம் வளர்த்து கொண்டால் நாம் அன்பு செய்வதில், தியாகம் செய்வதில் தவறவே மாட்டோம். பெயர், புகழ், தலைமை, தனம் இவற்றை திரும்பி கூட நாம் பார்க்க மாட்டோம். அவற்றை தேடி அலைந்தால் நாம் அடிமையாகி விடுவோம். நாம் அவற்றை வெறுத்தால் அவை தாமே நம்மை தேடி வரும். அப்பொழுது அவற்றால் நம்மை நிலைகுலைய செய்ய முடியாது. நமக்கு அடங்கியே இருக்கும். உலக வரலாற்றில் நாம் இதை காணலாம். மற்றவர் பால் அன்பு காட்டியவர்களும் தியாகம் செய்தவர்களும் இப்பொழுது எப்படி போற்றி புகழப்படுகிறார்கள். அளவற்ற மரியாதை அவர்கள் இப்பொழுது பெறுவதற்கு காரணமாக அமைந்தது. அன்று அவர்கள் காட்டிய அன்புதான், தியாகம்தான். இவையெல்லாம் நமக்கு நல்ல படிப்பினையாக இருக்கட்டும். அதனால் நாம் வாழ்வது பிறர்பால் அன்பு செய்வதற்கென்றே எண்ண வேண்டும். அதுவே நம்மிடம் உள்ள தொண்டு உள்ளத்தையும் தியாக உணர்ச்சியையும் வெளிப்படச் செய்யும். நமக்கு வளமான வாழ்வை கொடுப்பதோடு அல்லாமல் நம்மை சிறப்பின் சிகரத்துக்கே அழைத்து சென்றுவிடும். இது திண்ணம். இது சிறிதளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் ஒரு பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரலாம். இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அமுதமலை இணையதள வானொலி. இனி ஒரு விதி செய்வோம் எனும் நிகழ்ச்சியில் கோபத்திற்கு கோபமே முடிவல்ல என்ற தலைப்பில் நாம் சில விஷயங்களை பார்த்தோம். இந்த தங்கமான வாய்ப்பினை அளித்த அமுதமலை வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. ருக்மணி, மலேசியா. நன்றி, வணக்கம்.